உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புடைய என்னுடைய சார்புடைய அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் கடவுள் எது அப்படின்னா குண்டலினி சக்தி. ஏன்னா இந்த குண்டலினி பற்றி ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார். அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் எதுன்னா, இறை ஆற்றல் எதுன்னா அந்த குண்டலினி. இந்த குண்டலினியை எப்படி நம்ம கையாளணும், அது எந்த வகையில் நமக்கு பயன்தரக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குண்டலினி தான் கடவுளுடைய விதை. கடவுள் இருக்கிற இடம், கடவுள் எல்லாமே இந்த குண்டலினி தான். அது மனித உடம்புக்குள்ள மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 ஆதாரங்கள் இருக்குது. அந்த 6 ஆதாரங்களில் இது ஒரு இடத்துல இருக்குது. இந்த குண்டலினி சக்தி விழிப்படை செய்வது தான் யோக முறை. இந்த குண்டலினி விழிப்படைஞ்சால் மட்டும்தான் யோகத்தில் வெற்றி பெற முடியும். அந்த இறைவனுடைய இதை நம்ம இறைவனுடைய அனுபவத்தை உணர முடியும். இறைவன் நமக்குள்ளே காரியப்படுறதை உணர முடியும். அப்போ இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது குண்டலினி. இந்த குண்டலினி விழிப்படையணும்னா இந்த இறை சக்தியை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிற நாளில் ஒவ்வொரு நாள் இந்த குண்டலினி சக்தி நமக்குள்ளே செயல்படுறதுனால தான் நம்ம இறைத்தன்மையும் ஒரு இறைவனை தேடக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் அந்த குண்டலினி குண்டலினியே நமக்குள்ளே இருக்கிறது தான். ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை சித்தர்கள்லாம் பெரியவங்களாம் இதை என்னங்கன்னாங்கன்னா குண்டலினி பாம்பு அப்படிம்பாங்க. இதை குண்டலினி பாம்பும்பாங்க. அப்போ இந்த குண்டலினி பாம்பை விழிப்படை, அது தூங்கிட்டு இருக்கு. நம்ம முழிச்சுட்டு இருக்கிற போது அது தூங்கிட்டு இருக்கு, அது தூங்கிட்டு இருக்கிற போது நம்ம முழிச்சிட்டு இருப்போம். இதுதான் இந்த குண்டலினி சக்தியினுடைய இதுவும் குண்டலினியுடைய செயல்பாடும். அப்போது அது தூங்குற வரைக்கும் மனிதன் அஞ்ஞானத்தில் இருப்பான். இந்த குண்டலினி பாம்பு தூங்குற வரைக்கும் மனுஷன் அஞ்ஞானத்தில் இருப்பான். அது முழிப்படைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இவன் மெஞ்ஞானத்தில் இருப்பான். இந்த பொருள் உலகத்தில், இக உலகத்தில் அவனுடைய மனம் நாடாது. இந்த குண்டலினி செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா, விழிப்படைஞ்சிருச்சுன்னா, இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். சரி, இந்த குண்டலினியை விழிப்படை செய்கிறதுக்கு வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராணாயாமம் செஞ்சு இதை விழிப்படை செய்யலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஞான கருத்துக்களை மகான்களுடைய அந்த அவங்க என்னென்னலாம் அவங்க அனுபவத்தில் கண்டாங்களோ அவங்களுடைய அந்த ஞான கருத்துக்களை கேட்டு அதன்படி செயல்படும்போது இந்த குண்டலினி விழிப்படையும். அப்புறம் சரியை கிரியை யோகம் ஞானம்னு இருக்கு இல்லையா, அதில் சரியை கிரியை மூலமாகவும் இந்த குண்டலினி விழிப்படை செய்ய முடியும், இயக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, முறையான சக்தி வாய்ந்த அனுபவம் உள்ள
இறை அருள் பெற்ற குருமார்களால் இதை வெளிப்படைய செய்ய முடியும். அவங்க வந்து ஒரு மூலிகையை கொடுத்தாங்கன்னா, நல்லா அருள் பெற்ற அந்த குருநாதர்கள் வந்து ஒரு மூலிகை கொடுத்தாங்கன்னா கூட இந்த மூலிகை மூலியமாகவும் இந்த குண்டலினியை வந்து வெளிப்படை செய்ய முடியும். நல்லா அருள் பெற்ற குருநாதர்கள் நாளை. அப்போது இதுக்கு இப்படியும் செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது என்ன அப்படின்னா, இந்த மெஞ்ஞானத்தில் ஞான அனுபவத்துக்கு, மெஞ்ஞான பாதையில் ஆன்ம முன்னேற்றத்துக்கு இது எல்லாம் பயன்படும். இந்த முறையில் வந்து நம்ம வந்து அந்த குண்டலினி வந்து நம்மகிட்ட வெளிப்படைஞ்சது அப்படின்னா, இது இந்த குண்டலினி அச்சத்தாலையும் அதிர்ச்சியினாலையும் பேராசைனாலையும் இது வந்து வெளிப்படையும். ரொம்ப கோபத்துலேயும் இது அதிர்ச்சி, பயம், அதாவது ரொம்ப பயமாக, ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப இதான பயம் இருக்குது பார்த்திங்களா, அப்படி ஒரு விஷயம் நடந்ததுனாலும் இது வெளிப்படையும். அதே போல் அதிர்ச்சி, தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி, நம்ம எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி நமக்கு நடந்தாலும் இந்த குண்டலினி ஆக்டிவேட் ஆகிரும், அதாவது வெளிப்படைஞ்சிடும். ஆனால் இது மாதிரி அச்சத்தாலையும் அதிர்ச்சியாலையும் வெளிப்படையக்கூடிய குண்டலினி சக்தினால் நமக்கு வந்து எதிரான இதுக்கு தான் நமக்கு வந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒன்று வந்து மகானாக போவான், இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சி அலைவான். இந்த அதிர்ச்சியும் அச்சத்தாலையும் வெளிப்படையக்கூடிய குண்டலினி சக்தினால். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த குண்டலினி சக்தியினுடைய இது. அதனால் இதெல்லாம் வந்து எப்படின்னா, இதைத்தான் வந்து அவை சொன்னாங்க. ஒரு செய்யுள் சொன்னாங்க, அவை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா, இடைவுங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தில் முட்டிய தூணில் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி. அப்போது இதை வந்து இந்த காற்று பிராணாயாமம், இந்த காற்றுனால வந்து இந்த குண்டலினியை வெளிப்பாடு செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த விநாயகர் அவர்களில் அவை நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் குண்டலினி அப்படிங்கிறது வந்து இப்படித்தான் நம்ம இறை ஆற்றலாத்தே அது நமக்குள்ளே இருக்குது. அதை இயங்க வைக்கிறதுக்கு பயணம் பண்ணுறது தான் இந்த யோக பயணம் அப்படிங்கிறது தான் உண்மை. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.